A very good day students. ரொம்ப லாங் கேப் ஐ திங்க் ஒரு 2 weeks ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மேக்ஸு போட்டு எக்ஸசைஸ் 7.2 வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்டாலஜி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். இப்போது கிரிப்டாலஜி. ஸோ கிரிப்டாலஜி அப்படின்னா என்னென்னா, இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை செக்யூர்டாக அனுப்பணும் அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக கவர்மெண்ட்லாம் வந்து அவங்களோட டேட்டாஸை வந்து அதர் கண்ட்ரீஸ் பார்க்கக்கூடாது. இப்போ மிலிட்ரி இன்ஃபர்மேஷனோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டாஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டேட்டாஸோ நம்ம கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டேட்டாஸ் இது எதுவுமே அதர் கண்ட்ரீஸ்க்கோ அதர் பர்சன்ஸ்க்கோ தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த கிரிப்டாலஜி மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சீக்ரெட் கோடாக அனுப்புவாங்க. யார் எந்த பர்சனுக்கு அனுப்பணுமோ அந்த பர்சனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதோட பேர் தான் கிரிப்டாலஜி. ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம கிரிப்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் இன் செக்யூர்டு ஃபார்மில் நம்ம செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கிரிப்டாலஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி சயின்ஸ் விச் இஸ் கன்சர்ன்டு வித் கம்யூனிகேஷன் இன் செக்யூர்டு ஃபார்ம். ஓகேவா? ரொம்ப செக்யூர்டாக ஒன்று எப்படி சொல்லுவாங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக அனுப்புவாங்க, இல்லை பயோமெட்ரிக்ஸ் மூலமாக, அல்லது கோட் சேஞ்ச் பண்ணி நம்பர்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணியோ ஏதாவது ஒரு சீக்ரெட் கோட் மூலமாக அவங்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கிரிப்டாலஜியில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பிளைன் டெக்ஸ்ட்டு. பிளைன் டெக்ஸ்ட்னா என்னென்னா, த ஒரிஜினல் மெசேஜ் இஸ் கால்டு பிளைன் டெக்ஸ்ட். ஒரிஜினலாக ஒரு மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஃபோன் மூலமாக இன்னொரு பர்சனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அது ஒரிஜினல் மெசேஜ், அது பிளைன் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஃபர் டெக்ஸ்ட் ஆர் சிஃபர் நம்பர். அப்படின்னா the encrypted output is called ciphertext or cipher number. Ciphertext is written in capital letters while plain text is usually written in lower case. A secret key is to use something to generate the ciphertext from the plain text. Ciphertext or cipher number na இப்போ plain text சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரிஜினல் மெசேஜ், அதை வந்து சிஃபர் டெக்ஸ்டாவோ சிஃபர் நம்பராவோ கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஒரிஜினல் மெசேஜை சீக்ரெட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவாங்க அல்லது சீக்ரெட் வேர்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட் சிஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். வேர்ட்ஸ் அந்த கேபிட்டல் ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஒரிஜினல் மெசேஜ்லேருந்து மாறி மாறி இருக்கும். அதுதான் சிஃபர் டெக்ஸ்ட் ஆர் சிஃபர் நம்பர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். அதாவது த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த பிளைன் டெக்ஸ்ட் டு தி சிஃபர் டெக்ஸ்ட். அதாவது நார்மல் ஒரிஜினல் மெசேஜ், அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதிலேருந்து சிஃபர் டெக்ஸ்டாவோ அல்லது சிஃபர் நம்பராவோ நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்கிரிப்ஷன். ஓகேவா? அது வைஸ் வர்சா. சிஃபர் டெக்ஸ்ட்டிலேருந்து இப்போது ரீச் பண்ணுற இடத்துல இருக்க பர்சன் வந்து சீக்ரெட் கோடை வாங்கிட்டாரு. இப்போ இந்த சீக்ரெட் கோடில் என்ன மெசேஜ் இருக்குன்னு அவங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்க, பிளைன் டெக்ஸ்ட் அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த சீக்ரெட் கோடு தெரியும், என்ன பண்ணோம்னா இந்த ஒரிஜினல் மெசேஜ் நமக்கு வரும் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிஃபர் டெக்ஸ்ட்டு அது சிஃபர் நம்பர்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட் ஒரிஜினல் மெசேஜ் அவங்க எடுக்கிறதுக்கான பேர் டீக்ரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன்னா பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சிஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். டீக்ரிப்ஷன்னா சிஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரிப்டாலஜியோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் சிஃபர் டெக்ஸ்ட்டு. அந்த இப்போ வந்து எப்படி வந்து சிஃபர் டெக்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இதில் சிசர் சிஃபர் அப்படிங்கிறது. ஸோ இவர் தான் வந்து சிசர் சிஃபர் தான் வந்து நமக்கு இந்த சிம்பிளஸ்ட் சிஃபர் ஃபார்ம், அதாவது பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சிஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஃபார்ம் வந்து சிசர் சிஃபர். ஓகேவா? இட்ஸ் அ டைப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் சிஃபர் வித் ஈச் லெட்டர் இன் டெக்ஸ்ட் இஸ் ஷிஃப்டட் அ சர்டைன் நம்பர் ஆஃப் பிளேசஸ் டவுன் தி ஆல்ஃபபெட்ஸ். அதாவது மேலே வந்து ஏபிசிடி எல்லாமே எழுதியிருக்கும், மேலே ஒரு ஆல்ஃபபெட் லைனாக எழுதியிருக்கும், கீழே வந்து ஒரு சர்டைன் கண்டிஷனில் ஆல்ஃபபெட்ஸ் எழுதியிருப்பாங்க, பட் சேஞ்சஸாக இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதுதான் ஷிஃப்டட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். 7.8ல் யூஸ் சிசர் சிஃபர் டேபிள் செட் +4 அண்ட் ட்ரை டு சால்வ் கிவன் சீக்ரெட் சென்டென்ஸ். கீழே வந்து பாருங்களேன், FVIEOMRGSHIWGERFI. இப்போ இந்த மாதிரி சீக்ரெட் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நமக்கு என்னன்னே புரியாது, என்னடா கொடுத்துருக்காங்க இது எல்லாம் புரியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரிஜினல் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணணும். இவங்க என்ன மேலே கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிசர் டேபிள் செட்டு வந்து எப்படி இருக்கணும்னா +4லேருந்து, அதாவது 4வது லெட்டருக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் சிஃபர் டேபிள் செட்டை செட் பண்ணிவிட்டு
நீங்கள் இந்த சீக்ரெட் சென்டென்ஸ்க்கான ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். let us make scissor shiffer table first. ஓகேவா? we have to set to +4 table. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கண்டிஷன் நம்ம அந்த சிஃபர் டேபிள் செட்டு வந்து +4 4வது லெட்டருக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்களேன் அந்த டேபிள் பாருங்களேன், பிளைன் டெக்ஸ்ட்டு சிஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டர் ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிளைன் டெக்ஸ்ட்டில். கீழே சிஃபர் டெக்ஸ்ட் பாருங்களேன். ஏன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷனில் +4 டேபிள்லேருந்து செட் பண்ணோம். அப்போ 4வது லெட்டருக்கு அப்புறம் அதாவது ABCDக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ தான் ஏ அப்படிங்கிற 4வது லெட்டருக்கு அப்புறமேட்டு வர 5வது லெட்டர்லேருந்து கேபிட்டல் லெட்டர்ஸை சிஃபர் டெக்ஸ்ட்டை ஆரம்பிக்கணும். ஸோ கேபிட்டல் ஏ வந்து லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கேபிட்டல் ஏ போடணும், எஃப்க்கு கேபிட்டல் பி போடணும், ஜிக்கு சி போடணும். இப்படியே கண்டினியூஷன் நீங்கள் போட்டிருந்தீங்களா ஸ்மால் டிக்கு கீழே இசட் அப்படிங்கிற சிஃபர் டெக்ஸ்ட் வரும். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள். இப்போ நாங்கள் மேலே வந்து ஒரு சிஃபர் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஓகேவா? இந்த சிஃபர் டெக்ஸ்ட்டுக்கு இந்த டேபிளை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்டிஷனை எழுதிட்டாங்க கீழே. அந்த சீக்ரெட் கோடை கீழே எழுதிட்டாங்க. அதுக்கு கீழே ஆரோ மார்க்கில் ரிப்பீட்டடாக வர லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இப்போ எஃப்க்கு கீழே பாருங்களேன் பி இருக்குது. அதே போல் விக்கு கீழே பாருங்களேன் ஆர் இருக்குது. ஐக்கு கீழே இருக்குது, கேபிட்டல் ஸ்மால் ஈக்கு கீழே கேபிட்டல் ஏ வரும். ஸ்மால் ஓக்கு கீழே கே வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணி கீழே வந்து அந்த சீக்ரெட் கோடுக்கான ஒரிஜினல் மெசேஜ் எடுக்கிறாங்க. இதுவே இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், முன்னாடி வந்து ரிப்பீட்டடாக வர அந்த மெசேஜுக்கு கீழே சிஃபர் டெக்ஸ்ட்டை எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் லெட்டர்ஸ் இருக்கும் பாருங்கள், ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒரு லெட்டர் மட்டும் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கான டெக்ஸ்ட்டை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட் கோடு சிஃபர் டெக்ஸ்ட்டுக்கான சீக்ரெட் கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட பிளைன் டெக்ஸ்ட் ஒரிஜினல் மெசேஜ் என்னென்னா பிரேக் இன் கோட்ஸ் கேன் பி ட்ரிக்கி. இதுதான் ஒரிஜினல் மெசேஜ். இதை அவங்க சிஃபர் டெக்ஸ்ட்டாக கட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த சிஃபர் டேபிள் செட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்ரெட் கோடை வந்து நம்ம ஒரிஜினல் மெசேஜ் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது பிரேக்கிங் கோட்ஸ் கேன் பி ட்ரிக்கி. ஓகேவா? அந்த கண்டிஷனுக்கான அந்த சீக்ரெட் கோடுக்கான ஒரிஜினல் பிளைன் மெசேஜ். தேங்க்யூ.